நான் திரும்பவும் சொல்கிறேன், வேர்ல்டு வாரை நிறுத்தவே முடியாது. நிறுத்தணும் அப்படின்னா உலகம் எல்லா மக்களும் சேர்ந்து போர்கள் வேண்டாம்னு ஒரே மைண்ட் செட்டில் இருக்கணும். அவன் அந்த நாடு, இந்த நாடு, அவங்கனாவது பரவாயில்ல, அமெரிக்கன், ரஷ்யன், கருப்பு வேணா வெள்ளைன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் இருக்கே எவ்வளோ பிரிவினை, ஒரு கேஸ்டுக்குள்ளே 10 பிரிவு, அந்த 10 பிரிவுக்குள்ள உட்பிரிவு. இவங்க கருமம், இவங்கெல்லாம் திருத்த முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு மதம் இருக்கு, ஒரு முஸ்லீம் இருக்கு, அதுல ஏகப்பட்ட பிரிவு. ஒருத்தன் தாடி வச்சிருப்பான், ஒருத்தன் மீசை எடுத்திருப்பான். இவங்களுக்குள்ள எத்தனை பிரிவு இருக்கு. ஸோ கிறிஸ்டியன்ஸ்குள்ள போனாலும் அதுக்குள்ள இவ்வளோ பிரிவு. அதாவது வெளியே பார்க்கறதுக்கு ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் 3 ஈஸியாக முடிஞ்சிருச்சா? ஆனால் அவங்களுக்குள்ள போய் பாருங்க, அவ்வளோ உட்பிரிவு. இது எல்லாமே எதுக்காக உருவாக்கியிருக்காங்கன்னு தெரியுதா? சோழர்களின் செப்பு பட்டயம். அதை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். இந்த மன்னர்களை ஃபுல்லாக பெருமைக்கு எருவம் வச்சுட்டு இருக்கிற தமிழ் தேசியவாதியெல்லாம் கூட்டு வந்து மண்டையில் நங்கன்னு கொட்டுங்க, அவங்களுக்கு கூட்டி காட்டுங்க. அதை போய் அந்த கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்க. சோழர்களின் செப்பு பட்டயத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாதிகளையும் உட்பிரிவுகளையும் உருவாக்குனது இந்த சோழர்கள் தான். சோழர்கள்னா சோழர்கள் மட்டும் இல்லை, மன்னர்கள் கூட்டம் தான். இவங்க சாதியை உருவாக்கி விட்டு போயிட்டு, சோழர் காலத்துல எப்படி வாழ்ந்தா தெரியுமா? எப்படி வாழ்ந்தா? இதை விட கேவலமா கோயிலுக்குள்ளே விடாம வச்சிருந்தாங்க இவனைய. ஸோ அந்த லட்சணத்தெல்லாம் இருந்துச்சு. ரொம்ப மோசமான ஒரு காலகட்டம். அதை இவங்க பொற்காலம் மாதிரி நம்மகிட்ட காட்ட ட்ரை பண்றாங்க. இது எனக்கு புரியவே மாட்டேங்குது. பொற்காலமா வாழ்ந்துருந்தாங்கன்னா மக்கள் அந்த விஷயத்தை அழிய விட்டுருக்க மாட்டாங்க, இப்படி சிதைக்க விட்டுருக்க மாட்டாங்க. சிதைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல மக்கள் அவதிப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, 3ஆம் காலகட்டம், 3ஆம் நூற்றாண்டு இருக்குல்ல, கலவர யுத்தம், அந்த விஷயத்த நீங்க பிடிச்சிங்கனால தான் உங்களுக்கு உலகத்தோட ரகசியமே புரியும். தமிழ்நாட்டில், இந்தியாவில், சவுத் இந்தியாவில், யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா மேப் இருக்குல்ல, இந்த மேப்பில் இங்கேருந்து அடித்து விரட்டப்பட்டவங்க ஐரோப்பாவுக்கு ஏமாந்தாங்க, ஐரோப்பா திருப்பி இந்தியாவை கைப்பற்ற ட்ரை பண்ணுது. இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களுக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிக்கும். 3ஆம் நூற்றாண்டில் இங்கே இருந்த சேர, சோழ, பாண்டியன் அரச குடும்பத்தை எல்லாத்தையும் அடித்து நாய் அடிக்கிற மாதிரி அடித்து விரட்டி விட்ட காலம். அது யாருக்கு இருண்ட காலம் அப்படின்னா, ஆண்ட கூட்டங்கள். அதாவது இப்போ உலகத்தை ரூல் பண்ணிட்டு இருக்குல்ல, அந்த கூட்டத்துக்கு இருண்ட காலம். மனிதர்களுக்கு பொற்காலம். அவ்வளோ செல்வ செழிப்பாக வாழ்ந்தாங்க. அதுக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தவன் தான் பௌத்தம். பௌத்தம்லாம் உள்ள போகுது, ஜெயினம்லாம் உள்ள தலை தூக்கி வளர்ந்துட்டு இருந்துச்சு. இந்த மக்கள் தான் புரியாதே, முட்டா மக்கள் தானே. ஸோ இந்த அதாவது பக்கத்தில் இருக்க திருடனை அடிச்சு வரட்டோன்னு விரட்டி விட்டாங்க. கூடவே உட்காந்துருக்கான் ஒட்டுண்ணி மாதிரி ஒருத்தன். அவனை கவனிக்காம அவனை வந்து சொந்தக்காரன் நினைச்சு உள்ள உட்கார வச்சு இவனுக்கான வேலையெல்லாம் முடிச்சு விட்டு இவன் இந்த பவர் எடுத்துட்டான். இந்த மக்கள்லாம் அவ்வளோதான் செஞ்சுட்டாங்க. பல்லவர் உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்து திருப்பி அவங்க கேம் ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ தெளிவு, ரொம்ப தெளிவாக இருக்கணும். எதை தூக்கணும், எதை தூக்கக்கூடாது. மதம்ன்றதே உங்களை பிரித்து விடுறது தான். சாதின்றது உங்களுக்கு பிரித்து விடுறது தான். மொழின்றது உங்களுக்கு பிரித்து விடுறது தான். மொழியை வச்சு அரசியல் நடந்துட்டு தானே இருக்குது.